கொல்கத்தா வரைக்கும் 966 கிலோமீட்டர். இந்த தூரத்தை இந்த ட்ரெயின் 4 1/2 மணி நேரத்துல ரீச் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இடையில ஒரே ஒரு ஸ்டாப்பேஜ் மட்டும் குடுத்துருக்காங்க. இதுக்கான ஃபேர எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா, 3 ஏசிக்கு 2300, செகண்ட் ஏசிக்கு 3000, ஃபர்ஸ்ட் ஏசிக்கு 3600 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது பத்தி ரயில்வே மினிஸ்டர் அஸ்வினி வைஷ்ணவ் என்ன சொல்லியிருக்காருன்னா, கவுஹாத்தில கொல்கத்தாவுக்கு ஃப்ளைட் டிக்கெட்டே பார்த்தீங்கன்னா 6000 to 8000 வரும். அதே அளவுக்கு ஸ்பீடு, ஃபெசிலிட்டி இருக்க வந்தே பாரத்ல நாங்க இவ்ளோ கம்மியா பிரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். காரணம் நாங்க மக்கள் நலன்ல அதிகமா கவனம் செலுத்துறோம். அதனால தான் இத பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. இதுக்கு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, அசாம் மாநிலத்திலயும், வெஸ்ட் பெங்கால்லயும் அடுத்த சில மாதங்கள்ல தேர்தல் வர இருக்கு. அதனால தான் இவங்க அவசர அவசரமா இந்த வந்தே பாரத் ஸ்லீப்பர் கோச்ச தேர்தலுக்காக இந்த லைன்ல லான்ச் பண்றாங்க. ஒரே நேரத்துல அசாம்லயும் ஸ்கோர் பண்ணலாம், வெஸ்ட் பெங்காலையும் ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னு கனெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அரசியல் வட்டாரத்துல இதை பேசிக்கிறாங்க. இதை வச்சு பார்க்கும்போது அடுத்த சில மாதங்கள்ல தமிழ்நாட்டிலையும் எலெக்ஷன் வர இருக்கு, கேரளாவிலும் எலெக்ஷன் வர இருக்கு. அப்படின்னும் போது தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் ஏதாவது செய்வாங்களா அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்திருக்கு. ஒருவேளை அந்த லைனை முடிச்சுட்டு தமிழ்நாட்டுக்கு ஸ்லீப்பர் வந்தே பாரத் கொடுப்பாங்களா இல்லையான்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இங்க வந்திருக்கு. என்ன நடக்க போகுதுன்றத பொறுத்திருந்தா பார்க்கணும். இந்த ஸ்லீப்பர் வந்தே பாரத் பத்தின உங்களுடைய கருத்து என்னன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நம்முடைய சேனலை இதே மாதிரியான யூஸ்ஃபுல்லான தகவல்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.